சிம்பிளாக ஹெல்த்தியாக 10 நிமிஷத்தில் பாதாம் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் பண்ண போகிறோம். குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு 1 கப் பாதாமை நல்ல சுடுதண்ணியில் 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் அதனோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் பாலோ தண்ணியோ தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றுறது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போது நெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இந்த பாதாம் மிக்சரை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கு மொத்தமாக உங்களுக்கு 1/4 கப் நெய் தேவைப்படும். இப்போது சாஃப்ரான் கலருக்காக போட்டுக்கிறோம், குங்குமப்பூ. இதுக்கப்புறம் 1 கப் பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த பாலிலேயே அந்த பாதாம் நல்லா வெந்து வரும். இப்போது சுகர் தேவையான அளவு போட்டுக்கலாம். சுகர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம். இது நல்லா கரைஞ்சி வரும். இந்த டைமில் அந்த குங்குமப்பூ கலரை ரிலீஸ் பண்ணும். ஸோ அதனால் உங்களுக்கு எல்லோயிஷ் கலராக இருக்கும். அப்பப்போ நீங்கள் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா பேனில் ஒட்டாமல் வரும். இது நல்லா சுருண்டு வரும்போது எடுத்துடலாம். குழந்தைகளுக்கு போன் ஸ்ட்ரென்த்துலேருந்து ஆரம்பித்து நம்ம ஸ்கின்க்கு பார்த்திங்க அப்படின்னா குளிர்காலத்தில் பாதாம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே பண்ணலாம். இது ஸ்வீட் கடை ஸ்டைலில்